Hi, I am Phiraveen. I am from Chennai district of Tamil Nadu. I did my graduation in production engineering in 2015. So நான் zero coding knowledge ஓட தான் February month join பண்ணேன். HTML CSS basics ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே வந்து பெஸ்ட் திங் வந்து கோடிங் ப்ராக்டிஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் வந்து பேரலா கொடுக்குறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இல்லைன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு பண்ணலாம். XPM செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு டு பில்ட் a character. ஸோ IDP எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் வந்து 4 questions. அதுல 2 ஈஸி லெவல், 1 மீடியம், 1 ஹார்டு. அட்டம்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, பட் லேட்டஸ்ட் அட்டம்ப்டோட மார்க்ஸ் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த கான்செப்ட் லேர்னிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த IDP எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மெயினாக வந்து இந்த IDP வந்து டஃபா இருக்கு, பட் ஆனால் இது கிளியர் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்க்கும் செகண்ட் அட்டம்ப்ட் அண்ட் தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கும் என்னோட மார்க்ஸ் வந்து டபுள் ஆச்சு. அதுக்கு மெயின் காரணம் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தான். பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனாக தனி ஒரு அவங்க கைட் பண்ணுறாங்க இன்டர்வியூஸ் பற்றி பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே. அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த ஜாப்லேயே நான் செலக்ட் ஆகிட்டேன். மேலோட்டு டெவலப்பர் ட்ரைனிங்காக செலக்ட் ஆகிருக்கேன். NxtWave மூலமாக தான் எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி கெரியர் கேப் இருக்கிறவங்க இல்லை நியூ டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க வந்து NxtWave இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ டு ccbp.